வணக்கம். இது பரதியூடகத்தின் காலை நேர பிரதான செய்திகள். தற்போது இலங்கையில் பல விடயங்கள் பேசுபொருளாக இருந்தாலும் அண்மையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரின் இறுதி நிமிடங்கள் குறித்து பேசியவை தமிழர் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமல்லாமல் உதய கம்மன்பில் ஆகியோரின் கருத்துக்கள் அவர்களுடைய சோரம் போன அரசியலை மீட்டெடுப்பதற்காக விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரின் பெயர்களை பயன்படுத்தி கொள்கின்றார்களா என்ற கேள்வியும் தற்சமயம் எழுந்துள்ளது. பாட்டாளி சம்பிக்க ரணவக்க குற்றம் சாட்டியவர்களில் சிவசங்கர் மேனன் தவிர மற்றவர்கள் உயிருடன் இல்லாத நிலையில் அவர் கூறியவற்றை எவ்வாறு ஏற்பது என்ற கேள்வியும் தற்சமயம் தென்னிலங்கையில் பேசுபொருளாக இருக்கின்றது. பிரபாகரனினுடைய கொலை சதியில் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் ஆனந்த சங்கரி குறிப்பிட்ட முக்கிய விடயம் குறித்தும் தற்சமயம் வெளியிடப்பட்டிருக்கின்றமை தற்பொழுது கூறப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. இந்நிலையில் அண்மை காலங்களில் ராஜபக்ஷ குடும்பத்தினர் பல்வேறுபட்ட நெருக்கடிகளையும் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது ராஜபக்ஷக்களினுடைய கருத்துக்கள் மூலம் தெரிய வருகிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவின் பதட்டமும் அச்சத்தையும் இதற்கு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். அவர்கள் மத்தியில் பதட்டம் நிலவுவதற்கான காரணமாகவும் அமைகிறது. சரத் பொன்சேகாவினுடைய வெள்ளைக்கொடி விவகாரத்தை கேள்வி எழுப்பும் நாமல் ராஜபக்ஷ உதய கம்மன்பிலவின் கூற்று பாட்டாளி சம்பிக்க ரணவக்கவின் கருத்துக்கள் போன்றவற்றை தொடர்ந்து இந்தியா இந்த விடய விவகார தொடர்பிலிருந்து மிக தெளிவாக இதற்குள் வந்திருப்பதாக தெரிய வருகிறது. இந்நிலையில் நந்திக்கடல் பகுதியில் கருணாவையும் தயா மாஸ்டரையும் சென்று வருமாறு மகிந்த ராஜபக்ஷ கூறினார் எனவும் கருணா தன்னுடைய கருத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே பிரபாகரனுடைய திட்டமிட்ட கொலையில் தற்சமயம் தமிழர்களை சார்ந்தவர்களும் இதில் பங்கெடுத்திருக்கின்றார்கள் என்று கூறப்படுகிறது. இருந்த போதிலும் நந்திக்கடலிற்கு கருணா தயா மாஸ்டரை அனுப்பியது யார் என்ற கேள்வி தற்சமயம் எழும்பி வருவதாகனால் நாமல் ராஜபக்ஷ இடையே பெரும் பதட்டமான சூழ்நிலை உருவாகி வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது.